உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கடந்த 2 நாட்களாக இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன, ஏன் இதை பற்றி நீங்கள் பேசலை அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் மெயில்ஸ்லேயும் கூட அனுப்பிச்சி வச்சுருந்தீங்க. இதில் என்னங்க பேச முடியும் அப்படின்னு. என்னென்னா, பெண் மேயருக்கும் பெண் சட்டமன்ற உறுப்பினருக்குமான ஒரு ஈகோ கிளாஷ். அது எதை பற்றி தெரியும் உங்களுக்கு? வந்து மேயர், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா, திருவிக சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி, இவங்க 2 பேருக்குமான அந்த கிளாஷ் பயங்கரமாக அதுவாச்சு. வந்து அதில் நிறைய பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பல்லவிக்கு வந்து ஆதரவாக பேசியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, 2 வீடியோ கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. அதில் மேயர் இப்படிலாம் நடக்கலாமா, இப்படிலாம் வந்து ஒரு இருக்கலாம், வந்து ஒரு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், ஒரு பதவி இதுவாக இருக்கலாம், அதுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படிலாம் நீங்கள் அவமானப்படுத்தலாமா அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து புரோட்டோகால் படி தான் செஞ்சேன் நான் அப்படின்னு. என்ன தான் நடந்தது? திருவிக தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு, சென்னை புளியந்தோப்பு பகுதியில் உள்ள ஒரு பள்ளி கட்டடத்தை திறப்பு விழா. அந்த திறப்பு விழாவிற்கு மேயர் வந்திருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. அவங்க இப்போ தான் குழந்தை பிறந்து, சட்டமன்ற உறுப்பினர் பல்லவிக்கு, திருவிக சட்டமன்ற உறுப்பினர் பல்லவிக்கு இப்போ தான் குழந்தை பிறந்து அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. முதல்ல வர வேணான்னு தான் நினச்சேன். சரி, முதல் நிகழ்ச்சியாக இருக்குது, வருவோம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் நான் அப்படின்னு. ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு 2 பேருக்கிட்டையும் கத்திரிக்கோள் கொடுத்துருந்தாங்க. 2 பேருக்கும் சமமாக இருக்கணுன்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுற மாதிரி திப்புன்னு ஓடி வந்து அந்த ரிப்பனை பிரியா கட் பண்ணிவிடுவாங்க, மேயர் பிரியா. சரி, விடக்கூடாது நாம் அப்படின்ட்டு எம்எல்ஏ பல்லவியும் அந்த பக்கம் அதை கட் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த குத்து விளக்கு ஏற்றுவாங்க இல்லைங்களா, அதில் மேயர் ஏற்றிட்டு அந்த மெழுகுவர்த்தியை அப்படி கொண்டு போவாங்க. அது யாருக்கிட்ட, எம்எல்ஏ கிட்ட கொடுப்பாங்கன்னு நம்மளாம் பார்த்தா அந்த அதிகாரிகிட்ட எடுத்து போய் இப்படி கொடுப்பாங்க. இது இவங்க கை நீட்டி வாங்குவாங்க, வெடுக்குன்னு அதை பிடிப்பாங்க. இது வழக்கமாக எல்லாருக்கும் ஈகோ கிளாஷ் உண்டு, பெண்களுக்கு அதிகமாகவே உண்டு இது. ஆனால் அதே வேளையில் இந்த இடம் அது சரியான இடம் இல்லையே. அவ்வளோ மீடியாக்கள் இருக்குது, அவ்வளோ கேமராக்கள் இருக்கிறது. ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கிறீர்கள், எவ்வளோ பெரிய பதவி அது. ரிப்பன் பில்டிங் வந்து வெள்ளைக்காரன் கட்டினது. வெள்ளைக்காரன் மேயர் அப்படின்னாலே அப்படி ஒரு இது இருக்கும். அந்த அங்கிலாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி இந்த பாரம்பரிய முறைப்படிலாம் வருவாங்க. வந்து இன்னும் கூட அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த கோட்லாம் இருக்குது, அந்த செங்கோல்லாம் இருக்குது. மாநகர தந்தை அப்படின்வாங்க, வந்து மாநகர தாய் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். வந்து அப்படி இருக்கிற ஒரு பெரும் பதவி. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தானே. நீங்கள் என்ன, இப்போது சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா ஒரு அந்த தொகுதி முழுக்க இருக்கிறவங்க சேர்ந்து அவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கவுன்சிலர் தான், அதுதான். ஒரு 2 தெரு 3 தெரு ஒரு வார்டு, அவ்வளோதான். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நீங்கள். மேயராக வந்து உங்களை முன்னிறுத்தியிருக்காங்க. இவங்கள விட யார் பெருசு அப்படின்னா எம்எல்ஏ தான் பெருசு. இதில் புரோட்டோக்கால் எங்கேருந்து இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வந்து புரோட்டோக்கால் எங்கே இருக்குது அப்படின்னு தாவேக்காவினர் சும்மா இல்லை. நம்ம தம்பிக்கு தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆச்சு. வந்து இப்படி பேசின பிறகு எடுத்து ஒவ்வொன்றா விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக வந்து அப்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரில் போயிட்டு இருக்கும்பொழுது அதில் வந்து அந்த பிடிச்சிக்கிட்டு, அந்த காரில் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு போவாங்க ஒரு மேயர் பிரியா அவர்கள். இது வந்து என்ன புரோட்டோக்கால்? வந்து ஒரு மேயர் பண்ணுற வேலையாக இது? வந்து துணை முதல்வரோட கான்வாயில் இப்படி தொங்கிக்கிட்டு போகலாமா? நிறைய பேர் அப்போ கண்டனம்லாம் கூட தெரிவிச்சுட்டாங்க. என்னங்க, ஒரு லேடிஸுங்க, அவங்க ஒரு மேயருங்க, அவங்களுக்கு கீழே அவ்வளோ கவுன்சிலர் இருக்காங்க, வந்து உட்காந்தாங்கன்னா அவங்க தான் வந்து சென்னை மாநகரத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க. காவா அடைச்சிக்கிச்சா, ஏதாவது பெரிய ப்ராப்ளமா மாநகரத்தில், எல்லாத்துக்கும் அவருடைய ஆணை தான் மிக முக்கியமான ஆணை. அவங்கள போய் காரில் தொங்கின்னு போகிற மாதிரி விட்டுருக்கீங்களே நீங்கள். இப்போ இவங்க இந்த தம்பிங்க என்ன கேட்குறாங்க, இது என்ன புரோட்டோக்கால் மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன புரோட்டோக்கால் உங்களுக்கு அப்படின்னு. அதே போல் அப்போதைய அமைச்சர் சேகர் பாபு அவர் இருக்கும்போது ஒரு கொடை ஒன்று பிடிச்சிட்டு இருப்பாங்க அவருக்கு. மேயர் போய் என்னங்க வந்து கொடை பிடிக்கலாமா அப்படின்னு அந்த சமயத்தில் யாரும் கேள்வி கேட்கல. கேட்டால் வம்பாயிடுன்ட்டு யாருமே கேட்கல. வந்து சில பேர் மட்டும் இந்த சோஷியல் மீடியாவில் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த ஸ்டில் எடுத்து இது எந்த புரோட்டோக்கால் மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியாயமான ஒரு கேள்வி தானே. நீங்கள் போயிட்டு அமைச்சருக்கு போயிட்டு ஒரு மேயர் கொடை பிடிக்கலாமா? கொடை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பேருக்கு இருக்காங்க. இப்போ இருக்கிற சிஎம் விஜய் இருக்கார் இல்லைங்களா, அவரே திரைப்பட நடிகராக உச்ச நட்சத்திரமாக ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்த காலகட்டத்திலேயே
கொடை பிடிக்கிறதுக்கு யாரையும் விட மாட்டார் அவர். அவரே போய் ஒரு கொடையை வச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்துப்பார். அவரே போய் ஒரு காஃபி எடுத்துன்னு வந்து சாப்பிடுவாப்புல. யாரையும் பெரிய அளவில் வேலை வாங்க மாட்டாப்புல. இந்த கொடை பிடிக்கிறது, பின்னாடி வரது, அதெல்லாம் பண்ண மாட்டார். இதெல்லாம் தாண்டி இந்த ரிப்பன் பள்ளிக்கு எதிர்க்க தூய்மை பணியாளர்கள் இப்படியாப்பட்ட ஒரு போராட்டத்தை இந்த மழையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள யாருமே கண்டுக்கல. கூலிப்படம்லாம் பார்க்க போயிருந்தாங்க. இப்போ அவங்கள தாண்டி தான் போயிருந்தாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு நகரம் தூய்மையாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய பங்கு தூய்மை பணியாளர்களுடைய பங்கு. அவங்கள போய் அவங்களுடைய கோரிக்கையை ஈஸியாக நிறைவேற்றிட்டு போகலாங்க. அதுக்கு போட்டு அவங்கள பாடாப்படுத்தி மக்கள்லாம் கொந்தளிச்சு, நாங்கள் வந்து தூய்மை பணியாளருங்க, நாங்கள் வந்து இந்த நகரத்தை சுத்தமாக வச்சுக்கிறவங்க, நாங்கள் வந்து எங்களை ஏங்க எங்கள் வயிற்றுல ஏங்க அடிக்கிறீங்க? நாங்கள் என்னங்க கேட்குறோம்? நாங்கள் என்ன கோடி கோடியாக லட்சமாக சம்பாதிக்கிறோம்? நாங்கள் ஒரு சாதாரண ஆளுங்க சாமி. நீங்கள் ஜோசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா, நான் இதுவாக சொல்லலை, பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இந்த தசை நடக்குதா, யாராவது தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மளிகை சாமான் அந்த மாதிரியான பொருள் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுங்க, ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுங்க. இது காரணம் அது ஒரு நம்பிக்கை. அதை தாண்டி ஒரு பண்ணுறது தானே. வந்து நீங்கள் ஒரு 3 நாள் குப்பை அல்லலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? வந்து நகரம் நாரி போயிடும். அப்படி அவங்க பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு மேயர் நீங்கள் முன்வாசல் வழியாக வந்து என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டு போகணும், இல்லை கேட்க வேணும், இல்லைனாலும் அப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டாவது போகணும். பின் வழியாக இவங்க போனாங்க அப்படின்ற அப்பவே ஒரு பெரிய பேச்சு அடிபட்டது. இப்போ இவங்க தம்பிங்க எடுத்து அதை கேட்குறாங்க. என்ன உங்களுடைய புரோட்டோகால் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் புரோட்டோகாலை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. சரி, இப்படியே ஒரு எம்எல்ஏ ஒரு எளிய குடும்பத்தில், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர். அவங்களுக்கு சீட்டு தரும்பொழுது அந்த திருவிகா தொகுதியில் உள்ள சீட்டு தரத்துக்கு முன்னாடி தவேக சார்பில் சீட்டு கொடுக்கணும். அவங்க நிறைய மாத கர்ப்பிணி. அப்போ விஜயே சொன்னாராம் வந்து, இல்லை உங்கள் உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள், அப்புறமா டெலிவரியில் அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுப்போம் வேணாம் அப்படின்னு. இல்லை நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் என் உடம்பை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா எம்எல்ஏ இது ஆரம்பகட்ட காலத்திலேருந்து மக்கள் நல இயக்கமாக இருந்த போதிலிருந்து, அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கட்சி ஆரம்பித்தவருக்கு மாவட்ட செயலாளராகிறது வந்தவங்க வந்து புஷ்யானந்தோடைய குட் புக்கில் இடம் பிடிச்சவங்க. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, அந்த தொகுதியில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒருத்தர் வந்து நீங்கள் கொடுங்க, சீட்டு கொடுங்க, வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் சமயத்தில் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவங்களுக்கு தான் நிறைய மீடியாக்கள், நிறைய சோசியல் மீடியாக்கள் அவங்களுடைய கவனத்தை தான் அதிகமாக இது பண்ணுறாங்க. நீதி கேட்டு வருகிறார், கணவருக்காக நீதி கேட்டு வருகிறார், இல்லைங்க அனுதாப ஓட்டு மொத்தத்தையும் வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவங்க வந்து தட்டி தூக்கிடுவாங்க, அவங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு நிறைய பேர் கணிச்சலாக சொல்லியிருந்தாங்க. அது அப்புறம் திமுக சார்பில் இருந்த ரவிச்சந்திரன், அவர் கூட அவருக்கான வெற்றி வாய்ப்பெலாம் இருக்குதுனாங்க. இல்லைங்க, அவர் வந்து எக்மோர் தொகுதிக்காரர், அவரை வேணும்னே மாற்றி திருவிகா நகரில் போட்டிருக்காங்க அப்படின்னு. இதற்கு முன்னாடி திருவிகா நகர் எம்எல்ஏவாக, திமுக எம்எல்ஏவாக கடந்த 5 வருஷம், அதுக்கு முன்னே 5 வருஷம் இருந்தவர் வந்து தாயகம் கவி. அவர் உண்மையிலே ஒரு ரொம்ப சாஃப்டானவர், யாருக்கிட்டையும் பெரிய வம்புதுமெல்லாம் வச்சுக்க மாட்டார், இணக்கமாக அணுகக்கூடிய ஒரு நபர் வந்து, அதை சொல்லியே ஆகணும். வந்து ஈஸியாக நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணலாம். இலக்கியவாதி கூட அவர் வந்து, அவர் அடிப்படையில் கவிஞர், இலக்கியம் படித்தவர், மிக முக்கியமாக அணுகுவதற்கு எளிமையானவர், ரொம்ப பெரிய படம் பந்தா இதெல்லாம் காட்டாத ஒரு நபர் வந்து. அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இதில் சொல்கிறதுக்கான ஒரு சின்ன சம்பவம். ஏன்னா வந்து இளைஞர்கள் எவ்வளோ முக்கியம் அரசியலுக்குள்ள, அவர்களை எப்படியும் விடவே கூடாது அப்படின்னு கலைஞர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படி பாருங்க. வந்து டெல்லியில் யார் பிரதமர் அப்படின்னு ஒரு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்தில். அப்போது கலைஞர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. காலையில் இது லேட் ஆகும் பொழுது நான் சென்னைக்கு ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டோமா அப்படின்றாரா. வந்து கட்சிக்காரங்களாம், சில பேர் கட்சியுடைய தலைவர்கள்லாம், ஆராசா மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து, தலைவரை இப்போ பிரதமரை தேர்ந்தெடுக்கிற இது இருக்குது, முக்கியமான இது, இந்த நேரம் நான் வந்து சென்னைக்கு போகிறேன்றீங்களே என்ன அப்படின்னு கேட்டபோது, இல்லை ஒரு இளைஞரை இல்லை, ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பையனுக்கு எனக்கு திருமணம், என் தலைமையில் திருமணம், அவன் ஊர் பூரா சொல்லிட்டு இருப்பான், பத்திரிக்கை கொடுத்துட்ருப்பான், ரொம்ப எதிர்பார்ப்பா இளைஞரணியில் முக்கிய ஆக்டிவாக இருக்கிற ஒரு நபர் வந்து, நான் போய் அந்த தாலி எடுத்து கொடுத்து திருமணம் பண்ணலன்னா எப்படி, அது நல்லா இருக்காது, என் மனசு பூரா அங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒன்று. வேறு வழியே கிடையாது, டெல்லியில் உட்காந்துருக்கிறோம், நம்ம எங்கேயாவது பக்கத்தில் கோயம்புத்தூரோ திருச்சியோ மதுரையோ இருந்தால் கூட ஆன் ரோட்டில் கூட போயிட்டு நம்ம அந்த திருமணத்தை முடிச்சுட்டு வச்சு கூட இல்லை, டெல்லிக்கு இதுக்கு எங்கே இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது ஒரு கடிதம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கடிதத்தை கொண்டு வந்து
கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கம் கடிதம். அவருடைய கைப்பட அங்கேயே உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார் கலைஞர். இந்த திருமணத்துக்கு ஏன் நாள் வர முடியல, இந்த தம்பியை வந்து இந்த திருமணத்துக்கு நான் வரலன்னு எதுவும் வருத்தப்பட தேவையில்லை, நான் அங்கே முன்னிருந்து திருமணத்தை நடத்தணும்தா நீங்கள் நினச்சிங்க, இன்னொரு நாள் இதே இதில் வந்து நான் வந்து உங்கள் முன்னிருந்து உங்களை மணமக்களை நான் வாழ்த்துறேன், அது ஒரு விழாவாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பக்கத்துக்கு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை ஒரு நபர்கிட்ட கொடுத்து ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறார். அவர் தான் இந்த திருவிக சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள். சொல்றதுக்கான காரணம்னா, இந்த இளைஞர்களை எப்பவுமே விட்டுறக்கூடாது அரசியலில், அவங்க தான் அடுத்த வருங்கால தூண்கள் அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, தாவேக்காவில் இந்த இளைஞருடைய பட்டாளம், இளைஞர்களுடைய ஓட்டு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. சரி, ஓகே, அந்த திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தான் பிரியா. ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவுடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டில் தாவேகா சார்பில் முதல்ல வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது வந்து பல்லவி தான், எம்எல்ஏ பல்லவி. மிக முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து இந்த அளவுக்கு இப்போ வந்து இப்போதான் பிரசவம் முடிஞ்சிருக்குது, ஆனாலும் வந்து தொகுதியில் ஆக்டிவாக போயிட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து அப்போ பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் வந்து நான் நீதி கேட்டு வரேன் கணவருக்காக அப்படின்போது இவங்க ஒரு விவாதம், ஒரு எதிர் பிரச்சாரமாக பண்ணியிருந்தாங்க. இது நீதி கேட்கறதுக்கான இடமே இல்லை, இது வந்து இதுவாக நீதி கேட்கறதுக்கான இடம் அப்படின்போது இவங்க மேலே சில பேர்லாம் கூட கோவப்பட்டிருந்தாங்க. அப்போ ஜெயிச்சு வந்த பிறகு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக நீதி கேட்டீங்கல்ல, அதுக்கான விசாரணைக்கு நான் முன்னிருந்து நான் குரல் கொடுக்குறேன், நான் சிஎம் கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கிளாஷ் இருக்கு இல்லைங்களா, யார் இந்த மேயர் பிரியா, எம்எல்ஏ பல்லவி, இந்த கிளாஷ் வந்து ஒரு சாதாரண ஒரு கிளாஷ் தான் வந்து. அதே வேளையில் நீங்கள் மேயர் எம்எல்ஏவை விட கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வந்து புரோட்டோக்கால் பற்றி பேசுறதுலாம் வந்து உண்மையிலே தாவேக்கா தொண்டர்கள் உண்மையிலே கடுப்பாயிட்டாங்க வந்து. ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணும். அதெல்லாம் மீறி ஒரு எம்எல்ஏவாக பல்லவி அவர்கள் அவருடைய பணியை மிக சிறப்பாக செய்வார் என்று சிஎம் அவர்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சிறப்பாக செய்யணும், இதுக்குள்ளெல்லாம் எதுவும் போய் நீங்கள் இதில் இந்த விமர்சனத்துக்குள்ளே மாட்டாதீங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க, நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்த விவகாரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.